ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டாக்டர் ஷாமிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜிபி யூனிவர்சல் கிங்டம்ங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்க விஜிபி யூனிவர்சல் கிங்டம். நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்பாட்டாக தான் இருக்கும். புது இடம்லாம் கிடையாது, ரொம்ப வருஷமாக இருக்க ஸ்பாட் தான். பட் நாங்கள் இந்த சம்மருக்கு செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கிட்ஸை கூப்பிட்டு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஸோ இங்கே வந்து மெயினான விஷயம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலில் என்னென்ன கிளாத்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிக்கெட் ஃபேர் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க டிக்கெட் ஃபேர் வந்து சும்மா போலியானது. கீழே நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் ஃபேர். அடல்ட்க்கு 775 அண்ட் கிட்ஸ்க்கு வந்து 595. இதிலே காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. வெளியவே வந்து ஒரு சின்ன சின்ன கடைங்க இருக்குது. லைக் வெளியே இந்த சென்ஸ் பில் கவுண்டர்கிட்டேயே. ஸோ இது பில் கவுண்ட்ரு. இங்கே வந்து என்ன 2 கவுண்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜிபே அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கேஷாக கொடுக்குறதா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஒயிட்டில் தான் வருது. தட் இஸ் பிலோ 125 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்க கிட்ஸ்க்கு. அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிங்க்கில் வரும். மோஸ்ட்லி ஃபேமிலி ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்ஸை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். பட் கிட்ஸ்க்கு நிறையவே ரைட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே கவர் பண்ணிக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இங்கே நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. ஸோ இங்கே நாங்கள் உள்ளே வந்தோடனே ஸ்டாச்சு மேன், ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர்னால் இவர் தான் ஸ்டாச்சு மேன். கொஞ்சம் கூட அசையவே இல்லைங்க. உண்மையாகவே சூப்பராக ஒரு வந்து வேறு லெவல் டேலண்ட்டு. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இது வந்து மேப்பு. அங்கே என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இருக்குது. ப்ளஸ் எத்தனை வாட்டர் ரைட்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரை ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டைரெக்டாக இந்த பன்னீர் ஃபோர்ட் இது உள்ளே தான் நீங்கள் போகும்போது டேரெக்டாக உள்ளே போக முடியும். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா டாப் கன் இந்த ரைட் தாங்க. பட் இது என்னென்னா ஆள் கம்மியாக இருந்தனால இதில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ரோலர் கோஸ்டர். ஸ்டார்டிங் செகண்ட் ரைடே இதுதான் இருக்கும். ஸோ ரோலர் கோஸ்டர் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா நாங்கள் போகும்போது பவர் வந்து கட்டாயி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி மாற்றி இருந்தனால கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் கூட்டம் வந்து ஓரளவுக்கு கம்மி தான் வீக் டேஸில் போயிருந்தனால. இதே வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா உண்மையாக ரஷ் பயங்கரமாக இருக்கும். ஒரு ரைட்ஸ்க்குமே நீங்கள் நின்று போகிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு ரஷ் இருந்துச்சு. ரொம்பலாம் கூட்டம் வந்து இல்லை. ஓகே ஃபைன், இதை வச்சு மேனேஜ் பண்ணி போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா வாட்டர் ரைட்ஸ்க்காக தான். ஏன்னா சம்மர் அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ரைட்ஸ் இந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு நிழல் இருக்கனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த மிஸ்டர் பர்கர்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்பாட் இருக்காங்க, ஒரு ஃபுட் ஸ்பாட் மாதிரி. ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஒரு சின்ன குட்டியாக வச்சுருக்காங்க. ரேட்ஸும் கம்மியாக இருக்குது. அடுத்தது இவங்க வந்து போயிருக்காங்க ரைட்ஸ்க்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன்ல கொஞ்சம் வந்து ரைட்ஸ் போகிறது கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் அந்த 2 பேர் வந்து தள்ளி விட்டு தான் மேலே இதாச்சு. அந்த கியர் மட்டும் செட் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல பவர் போய் வந்துட்டு இருந்தனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாகவே ரொம்ப பயம் இருக்கவங்க, அது ஹைட்ஸோட பயம் இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்னா அங்கங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸ் வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு சேலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸும் உங்களுக்கு கிடச்சிரும். மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அவங்க ரைட்ஸில் போகும்போது அப்படின்லாம். ஃபோட்டோஸ் வந்து இறங்கின உடனே உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு ஃபுல் ரைடு. அட்லீஸ்ட் ஒரு 2 to 2.5 minutes வந்து இந்த ரைடு ஃபுல்லாக போயிட்டு வரும். ஸோ இது வந்து போயிட்டு தென் வந்து ஒரு ரோலர் கோஸ்டராக தான் போகுமே. ஸோ இவங்க முடிச்சக்கப்புறம் தான் அடுத்த ரைட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கிட்ஸ்க்கான ஏரியா. ஸோ பார்த்தாவே தெரியும். இதில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே இருந்தது. பட் இதுலேயும் எல்லா இடத்துலையுமே அட்லீஸ்ட் 1 or 2 கிட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் இது பண்ணுறாங்க. ஒரே ஒரு சிங்கிள் கிட்காகலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, மோஸ்ட்லி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, பட் கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு நிழலோடயே இருக்குது எல்லா இடத்துலையுமே.
இது ஒரு ரைடுங்க. அடுத்தது இதுக்கப்புறம் இன்னொரு ரைடு வரும். ஸோ அடுத்தது இந்த ரைடு, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது என்ன கிட்ஸ் வந்து அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வெளியே இருந்த ஆப்ரேஷன். இது வந்து ஹைட் அப் அண்ட் டவுன் வந்து கிட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அப் அண்ட் டவுன் வந்து கிட்ஸ் அவங்க கையில் ஒரு கியர் மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் கிட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ண முடியும். உண்மையாகவே அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயப்படுற மாதிரிலாம் தெரியல. கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க கிட்ஸை. அடுத்து இந்த ஸ்விங் இருந்துச்சு. பட் இது ரொம்ப சேஃபான ஸ்விங் தான். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லாக் வந்துடும். ஸோ குட்டி பிள்ளைங்களும் உட்காரலாம். ஒரு 2.5 years 2 years அந்த மாதிரி குழந்தைங்களே அழகாக உட்காரலாம். சமத்தாக பிடிச்சி உட்காந்துப்பாங்க அப்படின்னா. இது ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் தான் போகுது. பட் கிட்ஸ் உண்மையாகவே என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைட்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் டேக் போட்டிருந்தாங்கல்ல, ஒயிட் டிக்கெட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்க ரைட்ஸ். இதில் வந்து பெரிய பிள்ளைங்க அபோவ் 125 centimeters மேலே இருக்க பிள்ளைங்கள ஏற்ற மாட்டாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரைடு தாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்க போகிற ரைடு இது. உண்மையாகவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது இந்த ரைடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்லாண்டிங்காக சைடாகிடும். ஸ்பீடு போக போக 2 rows இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சைட் பை சைடு. சீரியஸாகவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் தலை சுற்றுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே ஜாலியாக சேஃபாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போகலாம். ஃபேமிலி ரைட்ஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி போகலாம். நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் டேரெக்டாக வாட்டர் ரைட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெயில் தாங்கலை. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ரைட்ஸ் கிட்ட போகும்போது இங்கே லாக்கர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. டிஷர்ட்ஸ்க்கு வந்து 100 rupees. நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நிறைய கோட்ஸ் இருக்குது. சுடிதார்ஸ்லாம் அலௌடு இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ட்ரெஸ் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. டிஷர்ட்ஸு 100 rupees கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மேலே நீங்கள் வேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம், வாட்டர் வேவ்ஸ்க்கு போகலாம். எல்லாமே மோஸ்ட்டாகவே வந்து எல்லாருமே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அலௌடு இல்லை அப்படின்றனால அப்படி தான் போயிருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இது வந்து ஈவினிங் டைமில் நான் திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேரோட ப்ரைவசிக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலை. இதில் வந்து நான் அந்த வாட்டர் ரைட்ஸ் கிட்ட ஒரு வேவ் பூல் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பையனோட டான்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது அந்த பையனை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவர் பேர் அபிஷேக் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தார். அந்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஃபால்ஸ் மாதிரி ஒரு குறிஞ்சி ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இதில் விடலாம். சேஃபாகவும் இருக்கும். பட் பெரியவங்க கண்டிப்பாக அவங்க கூட இருந்தாங்க. அங்கங்கே லைஃப் கார்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். பட் ஸ்டில் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. அண்ட் இந்த சைடில் வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்குது. லேசி ரிவர் இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட்னு கேட்டால் அது லேசி ரிவர் தான். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திரும்ப திரும்ப போகணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும் என்ன கேட்டால். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒருத்தர் பிங்க் கலரில் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நான் அவரோட ஒரு லென்த்தியாகவே வீடியோ போடுறேன். பட் என்னால் சாங் ஆட் பண்ண முடியாது மேலே டிஜேயோட சாங். என்ன ரீசன்னா காப்பிரைட்ஸ்க்காக தான். பட் எல்லா சாங்குமே சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸோ
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு. இப்போ நான் காட்டுறேன். ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பையன் ஆடிட்டுருப்பார். மேலே டிஜே இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடிட்டுருக்காருல. இவரோட இவரோட நேம் வந்து அபிஷேக்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அப்புறம் அவர் போய் கேட்டுட்டு வந்து சொன்னார். நான் அதனால வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் யாராவது தெரிஞ்சால் அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பையன் ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வாட்டர் ரைட்ஸில் இந்த சைடில் இருக்க ரைட்ஸுமே நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து டிஷர்ட்ஸ் மேலே போட்டுட்டு தான் குளிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட சேல் பர்பஸ்க்காகவா இல்லை என்ன ரீசன் தெரியல. பட் ஸ்டில் எல்லாருமே வந்து அதை வேறு வழியில் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஷார்ட்ஸ் வேணால் அது தனி ரேட் இருக்குது. பட் எனக்கு அது ஐடியா இல்லை என்ன ரேட்னு. டிஷர்ட் மட்டும் 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சைஸ்க்குமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு வாட்டர் ரைடுமே சூப்பராக இருந்துச்சு. தண்ணி டேரெக்டாக ஸ்ப்ரே ஆகும். மற்ற இடத்துலலாம் தண்ணி சூடாக இருக்கும். பட் இங்கே மட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்து இங்கே நிற்கும் போது உங்களுக்கே நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த வெயிலில். ஸோ அதுவும் செம்மையான ஒரு வாட்டர் ரைட் தான். ஸோ நான் சொல்லியிருந்த லேசி ரிவர் இது தாங்க. உண்மையாகவே ஸ்லோவாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்து இது செம்மையாக இருக்கும். இங்கே வந்து இந்த வாட்டர் டயர்ஸ் இருக்குல்ல, இந்த சேஃப்டி டயர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு இது. 2 ஹோல் உள்ள, அதாவது 2 பேருக்கு போகிறது, கப்பலாகவும் போகலாம், சிங்கிளாகவும் போகிறதும் இருக்குது. உண்மையாகவே செம்மையாக இருக்கும் அது என்ஜாய் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்டு போகும். அது வந்து நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகை வழியாகவும் உள்ளே போயிட்டு வர மாதிரி. உள்ளே இருக்குது ஸ்விம்மிங் பூல், வெளியே இருக்கிறது வந்து இந்த லேசி ரிவர். இது கொஞ்சம் ஹைட் அதிகம் தான். ஸோ கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கூப்பிட்டு போங்க. அந்த சைடில் இருக்கிறது உங்களோட நீ அளவு தான் வந்து ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சைட் பை சைட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து லைஃப் கார்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க.
ஸோ நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். ஸோ நான் இந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷனிங்கான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் போல் மோஸ்ட்லி அது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும் நான் பார்க்கல. இருக்க ஒரே ஒரு வாட்டர் ஸ்லைட், பெரிய ஸ்லைட் மட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது மட்டும் ஃபங்க்ஷனிங்காக இருந்தனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி அது மட்டும் எல்லாருமே போயிட்டுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும். இதில் வந்து வெளியே வரும்போது இங்கே இந்த கார்னரில் வந்து இந்த காய் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதுக்கு ஃபீட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நிறைய பேர் அது போட. உள்ளே நீங்கள் வெளியேருந்து வரும்போதே நிறைய ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருந்துச்சு, அதையும் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் வெளியே அதுக்கப்புறம் வரும்போது தான் நாங்கள் ரைட்ஸ் ஈவினிங் மேலே தான் ஒரு 5 o'clock மேலே தான் ரைட்ஸே வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹசுர தாலாட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ரைடு இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த கங்காரு ரைடு இருந்துச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிட்ஸ் போகிறது, குட்டி பசங்க போகிறது. இது நல்லா இருந்துச்சு. இது வந்து 90 to 125 சென்டிமீட்டர் உள்ளவங்க போகிறது. இது சூப்பராகவே இருந்துச்சு, பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. மோஸ்ட்லி ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப்டர் வாட்டர் ரைட்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் கோயிங் இன் சம்மர். ஏன்னா வெயிலில் போகிறதானா நீங்கள் டேரெக்டாகவே வாட்டர் ரைட்ஸ் போயிடுங்க. அடுத்தது இந்த ரைடு இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து குட்டீஸ்க்காகவே உள்ள ரைட்ஸ் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அப்படி போயிட்டு வரும். ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லைங்க. ஸோ பயப்பட வேண்டாம், குழந்தைங்களாம் சேஃபாக தான் போயிட்டு வருவாங்க. ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து அப்படியே அதில் போயிட்டு மேலேருந்து கீழே வந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ரஷ் இல்லைன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு ரவுண்ட் கேட்டாலும் கூப்பிட்டு தான் போகிறாங்க. மோஸ்ட்லி நோ அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகலாம். அடுத்தது இந்த ரைடு தாங்க, உண்மையாகவே செம்ம ரைடு இது ஃப்ரண்ட்டில் போகும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த கிரேசி பிளேன். பட் அப்படியே ரிவர்ஸில் போகும்போது உண்மையாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஜர்க்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜர்க்லாம் குறைஞ்சிட்டு ஒரு மாதிரி பழகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக இதுவும் நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. இப்போ பெருசாக பயம் இல்லை, பட் அந்த ஸ்டார்டிங் மட்டும் போனோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீல் மட்டும் தான். பட் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே இதுவும் சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்களும் போகலாம், இல்லை கிட்ஸ்க்கு ஒன்றும் பயம் இல்லை, உட்கார வச்சு கூப்பிட்டு போகலாம், சேஃப்டி தான். பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட வச்சு கூப்பிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்டோபஸ் ரைட் தான். இது எப்படின்னா ஒரு இதுவுமே வந்து ஃபுல்லாகவும் சுற்றுது, ப்ளஸ் அந்த ஒரு சீட்டிங் உட்காந்துருக்கதும் சுற்றுது. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இந்த தள்ளி விடுற ரீசன் என்ன அப்படின்னா பவர் கட் தாங்க. அப்பப்போ பவர் கட் ஆகுது, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறாங்க, மாற்றி இது தான் நடந்துட்டு இருந்துச்சு. இது ஒரே ஒரு ரீசனால் தான் அவங்க அந்த திரும்ப இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற ரீசன்னா என்னன்னு தெரியல, தள்ளி விடுறாங்க அந்த மோட்டார்ஸ்க்கு. ஸோ இதுவும் சூப்பராக செம்மையாக போய்ட்டு இருந்துச்சு இந்த ரைட்ஸுமே. இதுவும் செம்ம ஃபாஸ்ட் ஆக்சுவலாக போகும். இது ஸ்டார்டிங் ஸ்லோவாக போகுது, அதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, தலைகீழெல்லாம் போக ஆரம்பிக்கும் அது.
உண்மையாகவே அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இது அதுக்கு எகெயின் கிட்ஸ்க்காக போகிறது. பட் 90 to 125 சென்டிமீட்டர்ஸ் நான் சொல்லியிருந்தால அந்த ஏஜ் கிட்ஸ்க்கு ரொம்ப குட்டி உட்கார வைக்க மாட்டுறாங்க. இது ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஜர்க் இருக்குதுல்ல, அதனால குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கள உட்கார வைக்க மாட்டுறாங்க. இது நல்லா இருந்துச்சு. அடுத்தது எல்லாரோட ஃபேவரட் டேஷிங் கார். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நிறைய முக்கியமான ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் கேப்சர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்தோடனே காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இட் இஸ் நாட் கம்பல்ஷன், பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருமே 2 பேராக போயிருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த டேஷிங் கார். அடுத்தது கிட்ஸ்க்கான ரைட் அகெயின். இது வந்து இந்த ஹார்ஸ் வந்து போயிட்டு வரும்ல, அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி ரொம்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்தது இது பெரியவங்க போகிற ரைடு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னா ஹார்ஸஸும் இருக்கும், பெரிய ஹார்ஸ் குட்டி ஹார்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து இந்த சேரட் மாதிரி இருக்கும், எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஸ்லோவாக தான் போகும். அடுத்தது இந்த ஜாயிண்ட் வீல், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஃபங்க்ஷனிங் தான். பட் இதெல்லாம் நாங்கள் போவே இல்லைங்க, டைம் ஆகிடுச்சு, டோட்டலாக டைம் ஆகிடுச்சுனால போல். அடுத்தது இந்த ரைடும் இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் டைம் ஆகிட்டனால நாங்கள் மோஸ்ட்லி வீடியோஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். நிறைய ரைட்ஸ் நான் போக முடியல. பட் இதெல்லாம் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இது சூப்பர் ட்ரூப்பர்னு சொல்லி இந்த ரைட் நேம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.